இயக்குனர் ரஜித் ரவிசங்கர் இயக்கத்துல கார்த்தி நடிப்புல உருவாகி இருக்க தேவ் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் February 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லரை கார்த்தியுடைய அண்ணன் நடிகர் சூர்யா அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹியர் இஸ் த யங் அண்ட் கலர்ஃபுல் நியூ ஏஜ் லவ் ஸ்டோரி தேவ் ட்ரெய்லர், லவ்விங் தி ஸ்டோரி செலெக்ஷன்ஸ் யூ மேக் த பெஸ்ட் தேவ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் லிங்க்கும் அண்ட் அதே சமயத்தில் இந்த படம் தெலுங்குலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கு லிங்க்கும் ரெண்டுமே வந்து அவங்க சூர்யா அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு என்கேஜ்மெண்ட், படம் ஃபுல்லாக வந்து நமக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த ட்ரெய்லர்லேயே படத்துடைய டைலாக்ஸ் ரொம்ப ரொம்ப கவனிக்க வச்சிருக்கு. ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுலேருந்து டில் எண்ட் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு டைலாக்ஸுமே அவ்வளோ நச்சுன்னு இருக்கு. ரொம்ப வந்து நமக்கு கவனிக்கக்கூடிய அடடா நல்லா இருக்கே இந்த டைலாக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான, அதே சமயத்துல நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய, ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கக்கூடிய நிறைய டைலாக்ஸ் இதுல நம்ம பார்க்க முடியுது ட்ரெய்லர்ல. ஸோ நிச்சயமா படமும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த ஒரு ட்ரெய்லர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல பாடல்கள் ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆன நிலையில பாடல்கள் விஷுவலாகவும் அண்ட் நம்ம பார்க்கும்போது நிச்சயமா பொருந்தி போகும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளையும் இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு அட்வென்ச்சர் மூவின்னு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் நிறைய ட்ராவலிங் மூவிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் தேவ் படம் நிச்சயமா ஒரு ரெஃப்ரெஷிங் மூவியாக நிச்சயமா இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த தேவ் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா? ரிப்பீட், நீங்கள் இந்த தேவ் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? அண்ட் இதில் வரக்கூடிய பர்டிகுலர் டைலாக்ஸில் உங்களுக்கு எந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.